என்னம்மா சத்யா, நாளைக்கு வேறு காலேஜ் திறக்கிறாங்க. முதல் நாள் காலேஜுக்கு போகிற பிள்ளை சாமியை கும்பிட்டுட்டு போகணுன்னா போகும்போது நல்லா சாமியை கும்பிட்டுக்கோ. போய் வர வழியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லபடியாக போயிட்டு வரணும் கடவுளே அப்படின்ட்டு நல்லா வேண்டிக்கின்னு சாமி போட்டெல்லாம் வச்சுன்னு போனேன். சரிம்மா. சத்யா, நல்லா பட்டு ஏற்றிட்டின்னு போ, அப்போ தான் சாமி எப்பயும் கூடயே இருக்கும்ண்ணே. ஆமாம் தானம்மா? அம்மா என்னம்மா அவள் தான் கிண்டல் பண்ணுறானா, நீங்கள் கூட ஆன்றீங்க. சோனி, என்ன உனக்கு படிக்கும் போது கவனம் அதில் இருக்கணும், நாங்கள் பேசுறதுல வரக்கூடாது. பிள்ளை படிக்கிறாளேன்னு கொஞ்சம் பொறுமையாக பேசணும், அவ்வளோ சவுண்டாக்கி பேசினா எங்கேருந்து படிக்கிறது? அமைதியாக இருக்கிய கொஞ்ச நேரம். சின்ன பிள்ளைகளாக இருந்தது தான் ஞாபகம் இருக்குது. எப்பயோ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டீங்க. எப்பயோ நீ ஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜுக்கே போப்பாரு. பஸ் எல்லாம் போயிட்டு வரணும், போயிட்டு வர வழியெல்லாம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும் என்ன. கூட படிக்கிற பிள்ளைங்க கூட போயிட்டு கூட படிக்கிற பிள்ளைங்க கூடயே வரணும் என்ன. ஆமாம் ஆமாம், எங்கன்னா தொலைஞ்சிடப்பாரு. கூட படிக்கிற பிள்ளைங்க கூடயே போயிட்டு கூட படிக்கிற பிள்ளைங்க கூடயே வந்துடுனா. சோனி, ஒத்த வாங்க பரப்பரா நீ. நான் எதுவும் சொல்லம்மா. அங்கங்கே என்னென்னமோ நடக்குது. இதெல்லாம் நடக்குதை பார்த்தா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது. நம்ம ஒழுங்காக இருந்தாலும் சுற்றிக்கிறவங்க ஒழுங்காக இருக்கணும்ல. நல்லபடியாக பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன் என்ன. அம்மா, நான் பார்த்து பத்திரமா சேஃப்டியாக போயிட்டு வரேன், கவலைப்படாதீங்கம்மா. ஆமாம் ஆமாம், பார்த்து பத்திரமா சேஃப்டியாக போயிட்டு வரேன். ஏன்டி படிக்கிறேன்ட்டு உக்காஞ்சி கூட கூட வாயாடிட்டு இருக்கிறியா? இவ்வளோ நினச்சி கூட எனக்கு பயம் இல்லை, உன்னை நினச்சாதான் பயமாகுது இப்போ. ஏன் என்ன நினச்சி உனக்கு நான் பயம்? இங்கே படிக்கும் போதே இவ்வளோ வாயாடுற, இன்னும் காலேஜெலாம் சேர்த்து விட்டா நீ அவ்வளோதான் போலவே. உன்னெல்லாம் எப்படி நம்பி காலேஜில் சேர்க்கறது? நீ நம்பி சேர்த்தாலும் பரவாயில்ல, நம்பாத சேர்த்தாலும் பரவாயில்ல. நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். காலேஜ் படித்தாலும் சரி, ஸ்கூல் படித்தாலும் சரி, வேறு என்ன படித்தாலும் சரி. மா, இதுலேருந்து அவள் என்ன தெரியுமா சொல்கிறா? எங்கே படித்தாலும் என் வாய் குறையாதுன்னு சொல்கிறா. யா, இஸ் வெரி கரெக்ட். இந்த அளவுக்கு வாயாடுற, உன்னெல்லாம் காலேஜில் சேர்த்து விட்டு நான் பயந்து கிடணுமா? என் சின்ன பெரிய பொண்ணை நினச்சி பயமே கிடையாது, ஒன்று நினச்சதான் பயமாக இருக்குது. இங்கே பாருமா, நான் உன்னை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன மாதிரி வாயாடியாக இருக்கிறவங்கள நல்லா நம்பலாம். இங்கே இருக்கிற காலேஜில் வெளிநாட்டுக்கு கூட அனுப்பலாம், ஏன் விண்வெளி கூட அனுப்பலாம். நான்லாம் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவேன். உன் பெரிய பொண்ணு மாதிரி இருக்கிறவங்கள நம்பவே நம்பாத.